பெரியன்பர்களே, இப்ப எல்லாத்துக்குமே எல்லாம் அந்த நசீபை கொடுக்கறது இல்லை. சில மக்களை மட்டும், இந்த ஊர்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள 6 பேர்த்த மட்டும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய தர்பாரில் விருந்தாளியை உட்கார வச்சிருக்கிறாங்க. பெரியன்பர்களே, உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும், அதுக்கும் துவா செய்யும். 2வது, இமாமாங்கிற முறையில் மக்கள் சார்பாக நம்ம சொல்கிறோம், பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி துவா செய்யும். அல்லாஹ் அக்பர். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்று, சின்ன சின்ன குழந்தைங்க ஷஹீத் ஆகிட்டு இருக்கிறாங்க. நோம்பு தரவை பாம்பு போடுறோம், மௌத்தாபா நோம்பு வச்சுக்கிட்டே இஃப்தா செய்கிற நிலைமையில ஷஹீத் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எல்லாம். அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. 2வது, குறிப்பாக வரக்கூடிய தேர்தல், 19ஆம் தேதி தேர்தல், இந்த ஆட்சி மாறி பிஜேபி இந்த சங்கி நாய்வு இல்லாம முஸ்லிம் மேல கருணை காட்டக்கூடிய, முஸ்லிமை ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிஎம் பிரைம் மினிஸ்டரை அல்லாஹ் தஆலா எங்களை மேல நீ என்ன செய்ய, முஸல்லத்து செய், நிர்ணய. பிஎம் பாரத பிரதமர் அப்படிங்கிறது முஸ்லிம்கள் மேல மற்றவங்க மேல எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாமே என் தாய்நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நேர்மையான ஒரு மினிஸ்டர், ஒரு பிஎம், ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்திய பாரத பிரதமரை எவ்வளவு நீ உருவாக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பல பள்ளிவாசல்கள் புல்டோசர்னால உடச்சு தரமட்டமாக்குறாங்க. பல இடங்களில் மதரசாக்கள் மூடிட்டாங்க, ஆண்காக்கள் மூடிட்டாங்க. முஸ்லிம்களுடைய பெண்களுடைய கர்ப்பம் இன்னைக்கு சூறையாடப்படி வெட்ட வெளிச்சமா எல்லாம் பயங்கரமான அனாச்சாரம் நடக்குது. யூபியில் முஸ்லிம் சொன்னாரு, தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு ஒருத்தன் தனியா போனாவே பயந்து போகணும், திரும்பி அவன் பள்ளி வீட்டுக்கு வருவானா அப்படிங்கிறது சந்தேகம். தமிழ்நாடு பரவாயில்ல, சொர்க்க பூமி. யூபியில அப்படி கிடையாது பாவா. ஒரு மனுஷன் தொப்பி ஜுப்பா போட்டு நீங்க தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆலிமே தனியா போன அப்படின்னா 10-100 பேர் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பிஜேபி சங்கிங்க அவன் திரும்பி உயிரோடு வருவாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் தான் அவனுக்கு உதவி உறுதுணையா இருப்பான். அது மாதிரி யூபியுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மறுபடியும் மீண்டும் இந்த நாய்ங்க வந்துட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அக்பர், முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்றது ஹராம் ஆயிடும், ஹராம் ஆயிடும். அவ்வளவு டார்ச்சர், அவ்வளவு பிரச்சனை முஸ்லிம்கள். அதனால தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி வரக்கூடிய தேர்தலில் இந்த ஆட்சி மாறி இந்த மோடி ஷைத்தான் போய் அல்லாஹ்வுடைய கிருபையில் சிறப்பான ஒரு மினிஸ்டர், ஒரு பிஎம், ஒரு பிரதமர், பாரத பிரதமர் இந்த இந்தியாவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் நிர்ணயம் ஆகலாம். இதுக்கு முன்னாடி 10 வருஷம் நாங்கள்லாம் எவ்வளவோ தவறு செஞ்சோம். தவறுடைய பிரதிபலனாகத்தான் எங்களுக்கு மீது இப்படிப்பட்ட மோசமான ஒரு பிரதமரை நீ நிர்ணயிச்ச. நாங்கள் தௌபா செய்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் வரக்கூடிய காலங்களில் நல்ல பிரதமரை, பாரத பிரதமரை நமக்கு இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி முஸ்லிம்கள் உலகத்துக்கு கூட எல்லா ஜாதி மதத்தை சார்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில் சுகூனா, ராஹத்தா, நிம்மதியா, சகோதரன் தொப்புள்குடி சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் புனிதமிக்க இந்த புனிதமிக்க கடைசி ரமஸான்ல யார் யார் ஏத்திகாஃப் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய ஏத்திகாஃபை கபூல் செய்வானாக, அவருடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுப்பானாக. அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய பொதுமக்களுக்காக வேண்டி, ஊர் மக்களுக்காக வேண்டி, நாட்டு மக்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.